நண்பர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரலாங்க. ஆனா வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? நீங்க எல்லாம் கேனு ரீவ்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியலனாலும் மேட்ரிக்ஸ் பட ஹீரோ அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் அவரை தெரியும். அவர் பிறந்து 3 வயசுல அவங்க அப்பா அவரை விட்டுட்டு போயிடுறாருங்க. திரும்பி 13 வயசுல தான் அவர் சேர்றாரு. ஆனா இந்த 10 வருஷத்துல அவங்க அம்மா தனியா தான் அவரை வளர்த்தாங்களான்னு கேட்டீங்கன்னா 4 வாட்டி மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால ஸ்டெப் ஃபாதர்னால நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு. அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல தாங்க வளர்றாரு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு படிக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸ் அவருக்கு இருக்கு. அவர்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. இதனால ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அது மட்டுமே இல்லாம சின்ன வயசுல இருந்து எந்த விதமான நண்பர்களும் இல்லாம தான் அவர் வளர்ந்திருக்காரு. அப்படி இப்படின்னு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒரே ஒரு ட்ரூ ஃப்ரெண்டை சம்பாதிக்கிறாருங்க. அவரும் 1993ல இறந்து போறாரு. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா அப்படின்னும் போது அவருக்கு ஒரு லவ் வருது. 2001ல அவருக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குதுங்க. ஆனா அந்த குழந்தை இறந்து போய் பிறக்குது. இதனால அவருடைய மனைவி அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. டைவர்ஸும் கொடுத்துடுறாங்க. ஆனா அவங்க டைவர்ஸ் கொடுத்த 18 மாசத்திலேயே அவங்க கார் கிராஷ்ல இறந்துமே போயிடுறாங்க. இவருடைய வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா வாழ்க்கையில இத்தனை செட்பேக்ஸ் இருந்தாலுமே 1999ல அவருக்கு மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு படம் கிடைக்குதுங்க. அதன் மூலியமா உலக ஃபேமஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜான் விக் அப்படின்ற சீரீஸ் ரிலீஸ் ஆகுது. அதன் மூலியமா இவர் தொட முடியாத உச்சத்துக்கு போறாருங்க. ஆனா அவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் இது வரைக்கும் ரொம்பவும் ஹம்பிளா இருக்கிற ஒரு பர்சன் தான் கேனு ரீவ்ஸ். இவர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு லுக்கீமியாவுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காரு. இவர் எவ்வளவு அளவுக்கு சிம்பிளான பர்சன் தெரியுமா? எவ்வளோ காசு இருக்கட்டும் இவர்கிட்ட, ஆனா இது வரைக்கும் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தான் ஒரு மிகப்பெரிய நடிகன் அப்படின்ற ஒரு மமதை அவருடைய மனசுல வந்ததே கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா அவரு அவ்வளோ அளவுக்கு ஜென்டலான ஒரு பர்சன். ஆனா இந்த ஒரு பர்சனுக்கு வாழ்க்கையில இவ்வளோ செட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுவாங்க. கேனு ரீவ்ஸோடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட் உங்களுடைய பிரசன்ட் இல்லைனா ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ண போறது கிடையாது. உங்களுடைய பாஸ்ட் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா உங்களுடைய ஃபியூச்சர்ல நீங்க நல்லவனா இருக்கணும் அப்படின்னா நீங்க நினைச்சா மட்டும்தாங்க அது முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா நெகட்டிவ்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா செட்பேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எவ்வளோ செட்பேக்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆனாலும் சரி, நீங்கள் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உங்களை யாருனாலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்றதுக்கு கேனு ரீவ்ஸ் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஃபிகராக இருக்காருங்க. இவருடைய லைஃப் ஸ்டோரியிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.